தம்பிங்களா, நம்ம ஓனரோட ஃபர்ஸ்ட் ஆர்டரே இதுதான். நம்ம எப்படி வேலை பார்க்குறோங்கிறது தான் நம்ம ஓனரோட வளர்ச்சியே இருக்கு. பார்த்துக்கோங்க, நம்ம பார்க்குற வேலையில அடுத்து கேட்டரிங் ஆர்டர்னாலே நம்ம ஓனருக்கு மட்டும்தான் வரணும். வேற எவனுமே இங்கே கேட்டரிங் நடத்தக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வேலை பார்த்து நம்ம ஓனரோட மானத்தை காப்பாத்துறோம். நீங்க ஃப்ரீயா விடுங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். தம்பிகளா, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஓனரோட ரூலே வேலை பார்க்கும்போது போன் யூஸ் பண்ணவே கூடாது. தப்பி தவறி யூஸ் பண்ணி நம்ம ஓனரோட மானத்தை வாங்கிடாதீங்க. கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். சாம்பார்னு சொன்னீங்க, பிரியாணி இருக்கு. டேய், இதெல்லாம் ஒரு மேட்டர். அண்ணன் போய் டிஸ்டர்ப் பண்றா. கலர் தானே மாறி இருக்கு, போய் பதிமாறுறா போடா. டேய், ஓனர்டா ஃபோன் மேல ஃபோன் போட்டு நச நசன்னு இருக்காரு. ஆமாண்டா, அந்த ஆளு எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, வேலை பார்க்கும்போது போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால போன் எடுக்காத. தம்பிங்களா, ஒரு வழியா நம்ம வேலையை கரெக்டா கச்சிதமா முடிச்சாச்சு. இப்படி வேலை பார்த்தா நம்ம ஓனருக்கு தான் எல்லா ஆர்டருமே வரும். புரியுதா? அதெல்லாம் இருக்கட்டும்னே, ஓனர் எதுக்கு நச நசன்னு போன் பண்ணிட்டு இருந்தாரு? ஆமாண்ணே, எனக்கும் ஃபோன் பண்ணாரு. என்னென்ன விஷயம்? ஆமாடா, எனக்கும் அவர் போன் போட்டுக்கிட்டே இருந்தாரு. இரு, என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட. ஃபோன் போடும்போது ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. போறேன்டா, முதல்ல என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட. ஹலோ ஓனர். அடே எடுவட்ட பயலுகளா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஓனர், இப்பதான் வேலையை முடிச்சுட்டு உஸ்ஸுன்னு சிட்டிங்க போடுறோம். என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஓனர், சாம்பார் தானே சொன்னீங்க, இங்க என்ன பிரியாணி கொடுத்துருக்காங்க? எவன்டா அது? ஓனர், நான் தான் கோபால். ஏண்டா டேய், உனக்குலாம் 100 ஃபோன் போட்டா ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டியாடா? ஓனர், நீங்க தானே சொன்னீங்க போன் பேசும்போது வேலை பார்க்க கூடாதுன்னு. உலராதரா கோபாலு. ஓனர், நீங்க தானே சொன்னீங்க வேலை பார்க்கும்போது போன் பேசக்கூடாதுன்னு. வாட்டிங் திஸ். வாட்டிங் திஸ்ஸா? உங்களை நம்பி தொழில் தொடங்கினேன்னு என்னைய சொல்லணும்டா. எந்த மண்டபத்துக்குடா போய் தொலைஞ்சீங்க? பிஎஸ் மண்டபம். அது பிஎஸ் மண்டபம்டா.